பலத்த கை ஓங்கிய போயம்னா நீ நம்புகிற தேவன் வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றதுக்கு அப்படி சைல்டிஷ் லாங்குவேஜில் வந்து சொல்றாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 139 சங்கீதத்தில் இல்லையா சொல்றான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்போ ஆண்டவர் என்ன கண்ணு இருக்கா? இதை வச்சு சொல்றாங்க, என்ன கண்கள் கண்டதுன்னு இருக்கு, நீ சரீரம் இல்லைன்றீங்களே. சரீரம் இல்லைதான், வேதவசனம் சொல்லுது அவர் ஆவியா இருக்கிறார். இயேசுவே சொல்லிட்டார், இவரை காட்டிலும் பெரிய அத்தாரிட்டி யாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப கண்கள் கண்டதுன்னா எப்படி தேவனுக்கு கண்ணு இல்லாம கண்கள் கண்ணுன்னு சொல்லலாமா? இல்ல, கண்கள் கண்டதுன்னா that God is omniscient, தேவன் சர்வ ஞானி, சகலத்தையும் அறிந்தவர். இன்னும் கேட்டா நீங்களும் நானும் பார்க்க கூடாத இடத்த கூட ஊடுருவி பார்க்கிறவர், நம்முடைய உள்ளங்களை ஆராய்கிறவர், எல்லாத்தையும் காண்கிறவர். அவர் காணாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்றதை சொல்றதுக்காக தான் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதுன்றான். அப்படின்னா அந்த காலத்தில் எக்ஸ்ரே கிடையாது, ஸ்கேன் கிடையாது, கருவை யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் சொல்றான், ஒருத்தர் பார்த்திருக்கிறாரு, தேவன் நான் கருவில் இருக்கும்போது என்னுடைய கருவை கண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க.